எல்லாரும் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் சீசனோட குட் நியூஸை கேட்க அவளோடு காத்துட்டு இருக்கீங்களே. காத்துட்டு இருக்க உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த சேனலில் அண்ணாமார் அக்காமார் குட் நியூஸை பற்றி சொல்லும்போது வீடியோக்குள்ளே நிறைய திங்ஸ்லாம் ஷோ ஆக போகுது. அந்த திங்ஸ் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த திங்ஸ் எத்தனை தடவை ஷோ ஆக போகுதுன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கண்டுபிடிச்சு கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க. யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ மறக்காமல் உன்னோட ஆன்சரை ஷேர் பண்ணிவிடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடு. அன்பான தம்பி தங்கச்சி, இந்த நாளிலும் ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். அந்த இடத்தோட பேர் எகிப்து. எகிப்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக ஞானிகள் ரொம்ப தூரத்துலேருந்து பரிசு பொருட்களை கொண்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, பரிசு பொருட்களை கொடுத்தாங்க, அவங்கள பணிந்து கொண்டாங்க. தொடர்ந்து இந்த செய்தி யாருக்கு கூட தெரிஞ்சிச்சு தெரியுமா? ஏரோது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த செய்தி எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற செய்தியாக இருந்தாலும் அது ஏரோது ராஜாவுக்கு சந்தோஷமான செய்தியாகவே இருக்கவே இல்லை. ஏன்னா யூதருக்கு ராஜா பிறந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்ட செய்தி அவருக்கு சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா தம்பி தங்கச்சி? இந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணனால, இயேசு கிறிஸ்து யார் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியாதனால எல்லா குழந்தைகளையும் கொலை செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது தூதன் யோசேப்புக்கு தோன்றி என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ வேகமாக குழந்தையுடைய அம்மாவாகிய மரியாளையும் குழந்தையும் எடுத்துட்டு எகிப்துக்கு ஓடி போயிரு. போகிறது மட்டும் இல்லை, நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. ஒரு அன்பான தம்பி தங்கச்சி, நீ யோசிக்கலாம் இதெல்லாம் தற்செயலாய் நடந்தது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டாயிட்டு. என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? ஓசியா 11:1 சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அந்த வாக்குத்தத்தம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தான் இதெல்லாம் நடந்தது. அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இல்லையா, நீ உன்னை குறித்தும் தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது என்ன தெரியுமா? நீ அவருடைய பிள்ளையாக மாற முடியும். இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு தேவன் உனக்கு ஒரு நித்திய வாழ்வை வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளையா மாறினா நீ அவரை நம்பணும். இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்பணும். தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழும்போது ஜெபத்தின் மூலமாக, வேதம் வாசிக்கிறது மூலமாக நீ இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிச்சயமாகவே உனக்கும் அந்த நித்திய வாழ்வின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன்.